வணக்கம் நேர்களே, இது புதிய தலைமுறையின் கலை திருவிழா. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில தான் கொண்டாட போறோம். கலை திருவிழான்னு சொல்லிட்டு கலைஞர்கள் இல்லைன்னா இப்படி, அதான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு. பொங்கல் பண்டிகைக்கு கூடுதல் அழகு சேர்க்கிறது கிராமிய விளையாட்டுகள். அந்த விளையாட்டுக்காக ஏராளமான ஏற்பாடுகளை கிராம மக்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. களம் நமக்காக காத்துட்டு இருக்கு, வாங்க கொண்டாடலாம். நாம எல்லாருமே எல்லா பண்டிகையும் கொண்டாடத்தான் செய்யறோம். ஆனா ஊரே ஒண்ணு கூடி ஒரு பண்டிகையை கொண்டாடுதுன்னா அது பொங்கலுடைய மிக சிறப்புன்னு சொல்லலாம். இல்லந்தோறும் இனிமை பல உள்ளம் எங்கும் மஞ்சள் கரும்பு வந்தாச்சு, மனசு கொஞ்சம் எலசாச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நம்ம கொண்டாட்டம்ன்றது எல்லாரும் கூட சேர்ந்து தானே. ஊர்கள் எவ்வளவு பேர் இந்த கொண்டாட்டத்துக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு நீங்களே கிராமிய கலைஞர்கள் ஏராளமான திருவிழாக்களை நம்ம பார்த்திருக்கோம். அவங்க ஆடுறது என்ன, பாடுறது என்ன, இசைக்கருவிகளை வாசிக்கிறது என்ன, இதெல்லாம் எட்டிருந்து பார்த்திருக்கோம். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வரவேற்பை நமக்கு கொடுக்கும்போது அது உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணுது, உற்சாகமா இருக்கு. ஊர் மக்கள் எவ்வளவு சந்தோஷமா ஒண்ணு கூடி இருக்காங்க பாருங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து முக்கியமான பிரமுகர்கள் 2 பேருக்கு நாங்க மரியாதை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவரு முதல்ல டத்தோ திரு பிரகதீஷ்குமார் அவர்கள், இன்னொருத்தர் KRV கணேசன் அவர்கள். இவங்க 2 பேருக்கும் ஊர் மக்கள் மகிழ்ச்சியா மரியாதை செய்யணும் காத்திருக்காங்க. பார்க்கலாம். கிராமத்து சமையலுக்கு எப்பவுமே ஒரு தனி சுவை இருக்கு. இங்க இருக்கிற ஏராளமான பெண்கள் எல்லாருமே அட்டகாசமா சமைக்கக்கூடியவங்க. ஆனா இவங்களுக்கு சமையல் போட்டி வைக்க போறது இல்லை. இப்ப நம்ம வைக்க போறது பொங்கல் போட்டி. பொங்கல் வைக்கிறது தான் இந்த போட்டி. இதுல என்ன செய்ய போறாங்க இவங்கன்னா, யாருடைய பானையில முதல்ல பொங்கல் கொதிச்சு மேல வருதோ, யார் முதல்ல பொங்கல் வச்சு முடிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். இப்ப எப்படா நீ பேசி முடிப்ப, நாங்க உடனே ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆவலா இவ்வளவு பேரும் காத்துட்டு இருக்காங்க. நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் என்ன, பேசி முடிச்சிட்டோம்ல, விறகு இருக்கு, அடுப்பு இருக்கு, பானை இருக்கு, அரிசி இருக்கு, ஆரம்பிச்சிருங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்.
என்னத்தா பொங்கிடுமா? பொங்கிடுதான். யாருக்கு முதல்ல பொங்குன்றதானே போட்டி. ஆண்டவன் செய்யலாம். என்னக்கா பொங்கிடுச்சா இல்லையா? பொங்கிடுச்சா இல்லையா? என்ன பொங்க பானையை வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆத்தா மகமா சீக்கிரமா பொங்க வச்சு கொடுத்துரு. முதல்ல உங்க பானை தான் பொங்கிருக்கு. முதல்ல வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. என்ன பண்ணீங்க? பொங்கல் வச்சுட்டு விறகு எடுத்து வச்சுட்டு நாங்க மட்டும் என்ன பிரியாணி செஞ்சீங்க? எப்படி கடவுளை வேண்டி ரொம்ப சந்தோஷமா ஊருக்காக பொங்கல் வச்சோம். நல்லா பொங்கிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரி. எல்லாரும் ஒரே நேரத்துல தான் பண்ணாங்க. ஒரே நேரத்துல தான் பண்ணோம். ஆனா நீங்க மட்டும் சீக்கிரமா பொங்கறதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன். அந்த டிப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் விறகு வச்சுட்டு சூட இருக்குங்களா, அது வந்து கொஞ்சம் அடியிலையும் மேலையும் கொஞ்சம் தூவி விட்டுட்டு பானை எடுத்து வச்சுட்டு பொறுக்கி வச்சிட்டோம். அவ்வளவுதான். கேட்டுங்க ஊர் மக்களே, கற்பூரத்தை திரியா நிறைய இடத்துல பரவ விட்டுட்டு அதுக்கப்புறம் மேல ஒரு சுட ஃபுல்லா முழுசா வச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் தூளா இது பண்ணி விட்டு விறகு வச்சுட்டு பொறுக்கி வச்சிட்டோம்னா ஒரே நேரத்துல நிறைய இடத்துல ஃபயர் நிறைய தீ அதிகம் பண்ணி சீக்கிரம் பால் பொங்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பொங்கல் கோவில்லாம் வச்சிருக்கோம். நிறைய போட்டியில கலந்து போட்டியில இதுதான் ஃபர்ஸ்ட். முதல் தடவையில வெற்றியா? அட்டகாசமா கலக்கிட்டீங்க. கோவில்ல நாங்க வச்சிருக்கோம். ஆனா போட்டிங்கிறது இதான் ஃபர்ஸ்ட். பொங்கல் பண்டிகை அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே பொங்கல் வச்சு கொண்டாடத்தான் செய்யறோம். அது வழக்கமான ஒண்ணு. ஆனா இங்க ஊர் மக்களே ஒண்ணு கூடி இருக்கிறது எதுக்கு தெரியுமா? ஊர் பொங்கல் வைக்கிறதுக்கு. இந்த ஊர் பொங்கல்னா ஒரு சிறப்பு இருக்கு. எப்படிப்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், வேலை நிமித்தமா வெளியே போயிருந்தாலும், இந்த மாதிரி விசேஷமான நாள்ல ஊரே ஒண்ணு கூடி தான் நாங்க கொண்டாடுவோம். எப்படிப்பட்ட சூழலில் நாங்க எல்லாருமே எப்பவுமே ஒத்துமை தான் இருப்போம் அப்படின்றது சொல்லும் விதமா தான் இந்த ஊர் பொங்கல் வைக்கப்படுது. இந்த பொங்கல் அப்படின்னாலே அது வந்து சூரியனுக்கு படைக்கும். ஏன்னா இயற்கை வளத்தை கொடுக்கறது அந்த சூரியன் தான் முக்கியமானது. உழவு பணிக்கு அவ்வளோ உதவியா இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம பக்கத்துல பாக்குறோம், காளை இல்லாம பொங்கல் கிடையாது. அப்படி ஊர் பொங்கல் வச்ச பிறகு சூரியனுக்கு படைக்கிறோம். அந்த பொங்கல் உருவான பிறகு உடனே முதல்ல ஊட்டுறது இந்த காளைகளுக்கு தான். காளைகள் வந்து காளைகள்னு சொல்றதை விட வளர்க்குற எல்லாருமே பிள்ளைகள் அப்படின்னு தான் சொல்றோம். இந்த ஊர் பொங்கல் வைக்கிறதுக்காக திருமதி ரந்தினி பிரகதீஷ்குமார் தயாரா இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை அப்படின்னு வந்தாலே ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு கொண்டாடத்தான் போறோம். இதெல்லாம் வழக்கமான ஒன்று தான். ஆனா ஊரே ஒன்று கூடி பொங்கல் வைப்பாங்க. அதுக்கு பேர் ஊர் பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் பொதிஞ்சிருக்கு. என்னன்னா, எப்படிப்பட்ட சூழலா இருந்தாலும் கூட, வெளியூருக்கு போனவங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு வேலை நிமித்தமா போனவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த மாதிரி பண்டிகை நாள்ல கண்டிப்பா ஊருக்குள்ள ஒத்துமையா இருக்கணும். இன்னொன்னு, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட காலத்துக்கு நாங்கள் எல்லாருமே ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லும் விதமாக தான் இந்த ஊர் பொங்கல் வைக்கப்படுது. ஊர் பொங்கல் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் உம்முன்னு இருந்தா அப்படியே அண்ணா பட்டையை கிளப்புங்க.
ஊர் பொங்கல் வச்சாச்சு, ஊரே ஒண்ணு கூடி சாமியை கும்பிட்டாச்சு. ஆனா அதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்த போட்டிகள் களை கட்ட காத்திருக்கு. கொண்டாடலாம் வாங்க. முக்கியமான ஒரு போட்டி வழுக்குமலை ஏற போட்டி. இந்த போட்டியிலே முக்கியமான ஒரு கருத்து இருக்கு. எத்தனை தடவை விழுந்தாலும் எழுந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அந்த விளையாட்டு சொல்லாம சொல்லி கொடுக்குது. அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஏராளமான வீரர்கள் களத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட வீரர்களை வரவேற்கிறதுக்கு கலைஞர்களும் இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்புறம் என்ன, வாங்க போய் வரவேற்போம். இவ்வளோ எண்ணெயா இருக்க, இது மேலேயா ஏற போறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அசால்ட்டா ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன பசங்க கூட அவ்வளோ நம்பிக்கையா சொல்றாங்க. வழுக்குன்னு தெரியும், கீழே விழுவும் தெரியும், ஆனாலும் நான் கண்டிப்பா அதில் வெற்றி அடைவேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் எப்பயுமே பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான்.
வழுக்கு மரத்தில் ஏறி எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அத்தனை முறை விழுந்துட்டே இருந்தாங்க, ஆனால் ஒரு தடவை கூட சோர்ந்து போகவே இல்லை. திரும்ப திரும்ப உற்சாகமாக ஏறிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் என்னடா இவ்வளோ சிரமப்பட்டு இது வேணுமா அப்படின்னு கூட நான் யோசித்தேன். ஆனால் சார் வெற்றி தான் குறிக்கோள், அதை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், பாராட்டுகள் உங்களுக்கு. முதல்ல நீங்கள் வெற்றி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கூட்டு முயற்சி தான் எல்லாத்துக்குமே வந்து வெற்றிக்கு காரணம். இதுலேருந்து கூட என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னாக்கா, தோல்வி வந்துச்சுன்னா தோண்டு போகாமல் யாராவது ஒருத்தர் கீழே விழுந்தா கூட நம்ம கவனிச்சோம், மற்றவங்க எல்லாம் அவர் தூக்கி 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 விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலும் யாராவது கீழே விழுந்தாலும் எல்லாருமா சேர்ந்து கை கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவருக்கு வெற்றி தான். அதுக்கு இவரும் ஒரு சாட்சி. அப்புறம் நான் கொண்டாடலாம். ஊர் திருவிழான்னு வந்த பிறகு உரியடி இல்லாமல் எப்படி திருவிழா? ஏற்பாடுகள்லாம் தயாராக இருக்குது. இங்கே உரிய பார்த்து அடிக்கிறது முக்கியம் இல்லை, குறி பார்த்து அடிக்கணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேகம் மட்டும் இல்லை, விவேகமும் முக்கியம். அப்படின்றதுனால தான் முன்னோர்கள் இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இதை நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த ஊரில் உரிய அடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் ஆண்கள் மட்டும் தானா, நாங்கள் மட்டும் என்ன இழைச்சவங்களா சளைச்சவங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க பெண்கள். பட்டையை கிளப்பி பரிசை வெல்ல போகிறது யாரு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோ தயாராக வந்துட்டாங்களே, வாங்க வாங்க வாங்க, இதை பிடிங்க. ஒரு அடின்னு சொன்ன உடனே பெண் முன்னுக்கு வந்தாங்க, உடனே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஆனால் இந்த விளையாட்டு எல்லாருக்கும் பொது தானே, அப்போ அடுத்ததா ஆணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். அண்ணா வாங்க, இதை பிடிங்க, அப்படியே பிடிங்க. அண்ணா எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு விளையாட்டு? என்ன பண்ணீங்க தெரியுமா? நீங்க நிறைய பேர் மண்டையை புழக்க பார்த்தீங்க. போவே இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதையே காரணமா வச்சு உரி அடிக்கிறதா நினைச்சிட்டு யாரை நினைச்சோம் அவர் போட்டுடலாம் தானே முடிவு பண்ணீங்க. அப்படிலாம் இல்லையா? சரி, அடுத்ததா யார் வர போறீங்க அப்படின்னு கேட்டேன். ஊர் மக்கள் சார்பா ஒரு ஆள் அனுப்புறோம். அவர் வீராதி வீரன் சூராதி சூரன்லாம் சொன்னாங்க. அவர் யாருன்னு நாமளே பார்த்துருவோம். சிறப்பு சிறப்பு. எப்படிங்க? ஓகே ஓகேண்ணா.
சூப்பர். எவ்வளவு கிட்ட வந்திருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க என்ன தெரியுமா பண்ணீங்க? இதை விளையாடும் போது எல்லாருமே வீர விளையாட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நீங்க ஒரு அடி ஓங்கி அடிச்சீங்கல்ல, ஆடா இது உசுர் சம்பந்தமான விஷயம் அப்படின்னு மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சு பதறி அடிச்சு ஓடுறாங்க எல்லாரும். நீங்க ஒவ்வொருத்தரையும் ஓகும் போல எல்லாம் செதறி அடிச்சு ஓடினாங்க. கேட்டுதா உங்களுக்கு? ஆமா. உங்க பேர் என்னது? சுகுமார் அப்படின்ற பேர் இந்த ஊரே சொல்லிட்டு இருந்தது. நீங்களாவது இதை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட முயற்சி பண்ணீங்க, பாராட்டுகள். காலங்காலமா நம்ம விளையாட கயிறு இழுக்கிற போட்டி தான். பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில இந்த போட்டியில யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றதா இப்ப நமக்கான கேள்வி. உங்களை மாதிரியே நானும் காத்துட்டு இருக்கேன். இந்த 2 அணியில யார் ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். ஏகப்பட்ட கதாநாயகர்கள் இருக்காங்க. வந்ததுல நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா கயிறு இழுக்கும் போட்டியில வெற்றி அடைஞ்சது மூலமா இன்னைக்கு இந்த ஊர்ல கதாநாயகர்கள் இவங்க எல்லாருமே தான். வீரம் அப்படின்னு சொன்னா அது ஆண்களுக்கு மட்டுமானது இல்லை, பெண்களுக்கும் தான். அந்த விதத்துல கயிறு இழுக்கும் போட்டியில கலக்கலா விளையாடி சூப்பரா ஜெயிச்சிருக்காங்க நம்ம ஊர் பெண்கள். கிராமத்துல போடுற கோலங்கள் எப்பவுமே அழகுதான். அதுவும் போட்டின்னு வந்துட்டா சொல்லவே தேவையில்லை. கோல போட்டின்னு சொன்னதுதான். பெண்கள் எவ்வளவு குதூகலம் ஆயிட்டாங்க, நீங்களே பாருங்க. இது வரைக்கும் ஏராளமான கோலங்கள் அவங்க போட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவங்க போட போற கோலங்களை ஊர் மட்டும் இல்ல உலகமே பார்க்க போது. உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். முக்கியமான விஷயம், யார் முதல் 3 இடங்களுக்கு வரீங்களோ அவங்க எல்லாருக்குமே பரிசும் காத்துட்டு இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க குசு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம். ஆனா கண்ணை பறிக்கும் கோலங்களாகவும் அதுல கருத்துமிக்க கோலங்களாகவும் யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கலக்கலாமா?
எல்லா தொழிலுமே இயந்திரமயமாகி போச்சு. ஏர் தொழிலும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதனால டிராக்டர் வச்சு உழறாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் டிராக்டர் வந்து சாணி போடாது, மாடு தான் சாணி போடும். அப்படி மாடு போடுற சாணி தான் மண்ணுக்கு நல்ல உரமாகவும் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த முதிய தலைமுறையினர் இளைய தலைமுறையினருக்கு இந்த தொழிலை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். இதில் இருக்கிற ஆழமான விஷயங்கள்லாம் புரிய வைக்கணும். இந்த தொழில் என்றைக்குமே நிற்கவே கூடாது அப்படின்றதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதனால் இந்த தாத்தாக்கள்லாம் என்ன செய்யணும்னா, ஏற்கலப்பையை உழுதுகிட்டே மற்றொரு முனைக்கு போய் சேரணும். பேரன்கள்லாம் கூடவே வருவாங்க. அப்புறம் அந்த முனைக்கு போன பிறகு விதைப்பந்து அங்கே இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு யார் வந்து முதல்ல என் கையில் கொடுக்குறாங்களோ அவர் தான் வெற்றியாளர். கடுமையான போட்டியில் நம்ம ராகவன் ஜெயிச்சாரு. தம்பி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு. இந்த விதைப்பந்த இளம் தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்த்தாச்சு. கண்டிப்பா இயற்கை வளத்தை இவங்க காப்பாற்றுவாங்கன்னு நம்புவோம். தமிழ் பண்டிகைகளில் மண்பாண்டங்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்கு. அதை செய்கிற கலைஞர்கள் காலத்துக்கும் போற்றப்படக்கூடியவர்கள். 40 ஆண்டு காலமாக இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒரு ஐயா. அவர் நமக்காக பானை செஞ்சு காட்ட போறாரு. ஆனால் இந்த மாதிரி பானை மண்பாண்டங்கள்லாம் செய்யும்பொழுது பார்க்கறதுல நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சின்ன வயசில் நிறைய பார்த்துருப்போம். இங்கே இருக்கிற குட்டீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் பானை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறோம், மண்பானை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஐயா என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தம்பி வாங்க 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 வாங்க. நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க. நல்லா அழுத்தம். மேலெல்லாம் கை வச்சு பாருங்க. இப்போ பண்ணுங்க. சும்மா அழுப்புங்க, என்ன வேணா சேர்த்து வரட்டும். பாருங்க. ஆனால் மேலே போய் கை வச்சு என்ன பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. ஓகே, அடுத்த 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 ஓகே. பாப்பா வாங்க. ஐயா நீங்க விட்டு, ஐயா நீங்க விட்டு, ஐயா நீங்க விட்டு. பாப்பா டைப் பண்ணுங்க. இல்ல டைப் பண்ணுங்க. பாப்பா நீ என்ன நினைக்கிறீங்க பண்றா? உலகத்துக்கு பாப்பா உலகத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணு. ஏதோ ஐயா நீங்க விட்டுருங்க, ஐயா நீங்க விட்டுருங்க. நீ பண்றா, நீ பண்றா, நீ ஏதோ ஒன்று பண்றா. என்ன ஐயா தண்ணி விட்டுவா, தண்ணி விட்டுவா. இப்போ இப்போ சேவ் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. பாப்பா கொஞ்சம் கிட்ட போயிடு, கொஞ்சம் கிட்ட போயிடு, கொஞ்சம் கிட்ட போயிடு. பாப்பா ஏதோ ஒன்று பண்ணுங்க கையில் வச்சு. ஏய் என்னடா பண்ற? உள்ள உள்ள கை வச்சு, உள்ள உள்ள கை வைங்க. என்னடா உள்ள கை வச்சு இதை பண்ண. அப்படி பண்ற, அப்படி பண்ற. ஏய் சூப்பர்ப்பா, ஏதோ பாத்திரம் வருது. பெரிய பானையே வந்துருமா?
எல்லாரும் கை தர கை தர கை தர. ஏங்க நீங்க எடுத்து அப்படியா நிக்கட்டுமா? அப்படியா? நான் இப்படி வச்சுக்கோமா? தெரியாது இப்படி தூக்க தெரியாது. இப்பவே தூக்கணுமா? ஓகே. நம்ம காசு கொடுத்து பானை வாங்கிடுறோம். ஆனா ஒரு பானை செய்யறதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தே புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா இவங்களை நம்ம வந்து காலத்துக்கும் போற்றணும். அதை செய்யறமான்றது ஒரு கேள்விக்குறி. இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுமோ அதெல்லாம் மறந்துடுவோம். கண்ணெதிரில் பார்த்துட்டோம் இவங்க சிரமங்களை. அதனால காலத்துக்கும் இவர்களை போற்றுவோம், கொண்டாடுவோம். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் பண்டிகையை கொண்டாட தான் செய்கிறோம். ஆனால் ஊர் கூடி ஒரு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினா அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு கண் கூட நம்ம பார்த்துட்டோம். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, பொங்கல் பண்டிகை அப்படின்னு வந்துட்டா நம்ம மண்ணில் நம்ம மக்களோட சேர்ந்து கொண்டாடணும் அப்படிங்கிற உறுதிமொழியை ஏற்போம். எப்போதும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம்.